நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ பார்த்திங்கன்னா லக்னங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ராசியை விட லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு தான். நம்ம இது வரைக்கும் பொதுவாகவே எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோங்க. ராசியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமுத்துக்கும் பார்த்திங்கன்னா எப்படி பலன்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கும், பொது பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இதில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, பரணி நட்சத்திரம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. மேஷ லக்ன அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இது ஒரு சரராசி அப்படின்னு சொல்லுவோம். இது பஞ்சபூதத்தில் இந்த மேஷ லக்னம் பார்த்திங்கன்னா அக்னி தத்துவத்தில் இருக்குது. இதை நம்ம காலபுருஷனுக்கு செயல்களோட ஆரம்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காலங்கள், இந்த காலங்கள்னு சொல்லுவோம்ல, இந்த காலத்தில் இது பார்த்திங்கன்னா விடியல் அப்படிங்கிற பொழுதை குறிக்குதுங்க. பருவத்தில் இது வெயில் காலத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்குது. இது ஆண் ராசி. உருவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மாதிரியான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசி. இது 4 கால் ராசி. மாதத்தில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையை குறிக்கக்கூடிய மாதமாக இந்த மேச லக்னம் இருக்குதுங்க. இந்த மேச லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வாக்கு சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தங்கிட்ட அன்பாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே போய் தாங்கி நிற்கிறவங்களா இருப்பாங்க. அதே நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடித்து ஒரு சாதனை படைக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கோவம் வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அமைதி இழந்துருவாங்க. அதே மாதிரி தைரியத்தோட எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பாங்க. அதாவது பாஸ்ட்டை பற்றி அவங்களுக்கு கவலையே இருக்காது. அவங்க கவலையில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட தேடல்கள் பார்த்திங்கன்னா இருக்கும். இது மேஷ லக்னத்துக்கான பொதுவான பலன்கள்ங்க. மேஷ லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அஸ்வினி பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம். இயற்கையாகவே இவங்களுக்குள்ள ஒரு மருத்துவ குணம் அப்படிங்கிறது இருக்குங்க. செய்யும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறதுல இவங்க வல்லவர்களாக இருப்பாருங்க. மனோதிடம் மிக்கவர்களாக இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டாங்க. இது அஸ்வினி நட்சத்திரத்தோட தன்மை. அடுத்து பார்த்திங்கன்னா பரணிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பரணிக்காரங்க பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒரு அட்டாச்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பொது நலத்தில் ஒரு அக்கறை இவங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் கனிவாக பேசுவாங்க. அப்படி பேசியே தன்னோட காரியத்தை இவங்க சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அதனால் ஒரு கம்பீரமான தோற்றம், பேர், புகழ், கடமையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதையும் தன்னோட இனிமையான பேச்சால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கவரக்கூடிய ஒரு தன்மை. தான் இருக்கிற இடத்துல தான் ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மேச லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த தசை நல்லா இருக்கும், எந்தெந்த தசா புத்தியில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு இந்த மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லது பண்ணக்கூடியவர்கள், அதாவது சுபர்களோட திசை என்ன அப்படின்னா குரு தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை. இந்த 3 தசையும் இவங்களோட அந்த 3 கிரகங்களும் இவங்க ஜாதகத்தில் வலுவாக நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா இந்த 3 திசை காலமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி மற்ற திசைகளிலும் இந்த புத்தி வர காலங்கள் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து சற்று சுமாரான கெடுதல்களை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய திசா புத்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க புதன், சனி, சுக்கிர திசை. இந்த தசா புத்தி காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் தசையோ சனி தசையோ சுக்கிர தசையோ நடக்கும்போது உங்களோட ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த தசாபுத்தி காலங்கள் புதன் தசை, சனி தசை, சுக்கிர தசை காலங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத விட எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தேவை.
அதனால் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, மேஷ லக்னத்தை பொறுத்தவரையும் மேஷ லக்னத்துக்காரங்க நித்தம் ஆலய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பக்கத்தில் இருக்க அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் கோயிலுக்காவது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரமாக இருக்க கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு நீங்கள் தினமும் போகிறது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேஷ லக்னம் தான் உங்களுக்கு முதல் வீடு. மேஷ லக்னம் முதல் வீடாக வர்றதுனால நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா அது காலபுருஷனுக்கும் முதல் வீடு, உங்களுக்கும் முதல் வீடு. அப்போ நிறைய அதிர்ஷ்டம் வந்து பண்ணவங்களாக இருப்பீங்க நீங்கள் போன ஜென்மத்தில். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு பயன்படும். நல்ல தன விருத்தி கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், நிறைவான லீவ் வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. கட்டாயம் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கான வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னா ரிஷபம்ங்க. ரிஷபத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான்ங்க. இது வந்து இரட்டை ராசி. 2ஆம் இடம் அப்படின்னா நார்மலாக ஒருத்தங்களுக்கு பண வரவு சொல்லக்கூடிய இடமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட இடம், நம்மளோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம 2ஆம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்குவோம். நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுக்கறதும் இந்த 2ஆம் இடம் தான். அப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரனாக வர்றனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான் 7ஆம் அதிபதி சுக்கிரனாக 7ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனைவிங்க. அப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த 2ஆம் இடம் வேலை செய்யும். 2ஆம் இடம்னா பண வரவு. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் கட்டாயம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உயர்வு ஏற்படும். அதே மாதிரி அதிபதி சுக்கிரன் 2ஆம் அதிபதி சுக்கிரனாக வரனால நல்ல சுவையான உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி குடும்ப பாரத்தை எடுத்து நடத்துகிறவங்க சுமக்கிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிற ஒரு இல்லத்தரசி வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் குறிப்பாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3ஆம் வீடு காற்று ராசிங்க. புதனோட வீடாக வருது. உடன் பிறந்தோருக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவாதிபதின்னு சொன்னேன். அதனால் இளைய சகோதரர்கள்கிட்ட நீங்கள் போட்டி போடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அவரை அரவணைச்சு போகிறதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய மனம் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி பிரித்தோரை ஒன்று சேர்க்கக்கூடிய குணம் இருக்கும். அதன் மூலயமா பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்ப்பீங்க. தகவல் தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உடன் பிறந்தோருக்கு தகப்பன் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து செய்வீங்க. அதுக்கப்புறம் 4ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடக வீடாக வருதுங்க. 4ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சந்திரன். காலபுருஷனுக்கும் 4ஆம் வீடு, உங்களுக்கும் 4ஆம் வீடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குரு உச்சமாகிறாருங்க. அப்போ உங்கள் அம்மானாலேயும் உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி உங்களோட சொந்த உழைப்பினாலேயும் உங்களுக்கு நிறைய பணவரவு கிடைக்கும். அம்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இல்லைன்னா அம்மா வழி சொத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முக்கியமாக அம்மா வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, உங்கள் லைஃபுக்கு ஒரு கார்டியனாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டாயம் உங்களோட பிறப்பு அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட தாயை நல்லபடியாக பராமரிக்கணும். அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும். கடைசி வரைக்கும் அவங்களோட இருந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்கள ரொம்ப கவனமாக பராமரிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, அன்பாக பராமரிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது இல்லைங்க. உங்களோட பிறப்பு அறுக்கும் ரகசியம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் அம்மா கிட்டங்க. அதனால் தாயை நீங்கள் ரொம்ப பொறுப்பாக வந்து பார்த்துக்கணும். 4ஆம் இடம் கடகமாக வர்றனால அங்கே சனியோட பூச நட்சத்திரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு சொந்த வீடு, அடுக்குமாடி வீடு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் வீடுங்க. 5ஆம் வீடு சிம்மமாக வருது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை. சிம்மம் அதிபதி சூரியன். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அந்த வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலோ இல்லையோ அந்த இடம் வந்து சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மமாக வந்துட்டனால உங்களோட குழந்தைகளோட பேர் புகழ் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். குழந்தைகள் வளரும்போது கட்டாயம் ஒரு பேர் புகழோடு இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு செட்டிலான குழந்தைங்களாக உங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட மன வாழ்க்கையும் சூப்பராக இருக்குங்க.
அதே மாதிரி பொது வாழ்வில் இருக்கணும்னு நினைப்பீங்க. இது இந்த வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மேஷலக்ன காலத்தில் இருப்பாங்க. அரசியலில் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும். முன்னோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக இந்த மேஷலக்னக்காரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி முன்னோர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னோட வருங்கால சந்ததிக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷலக்னக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அடுத்து 6ஆம் வீடுங்க. 6ஆம் வீடு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியோட வீடு. கன்னி வந்துட்டு காலபுருஷனுக்கும் 6ஆம் வீடு. 6ஆம் வீடு எதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம், நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை, நம்மளோட எதிரியை, நமக்கு வரக்கூடிய நோய்களை சுட்டி காட்டக்கூடிய இடம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு கன்னியாக வரனால உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்குன்னு வரக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடல் வாழ்வு பிரச்சனைகள், நீரழிவு அதாவது சுகர் பிரச்சனை, தலை சுற்றல் இதெல்லாம் வருங்க. ஆனால் இது பெரிய சீரியஸாக போகிற அளவுக்குலாம் இல்லை. உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கவனமாக பார்த்துக்குவீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நோய்கள்லாம் வந்து பெருசாக வராது. உங்களுக்குன்னு வர நோய் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதனால வரக்கூடிய டயர்டு தான் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். அடுத்து 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க துலாமோட வீடு. சுக்கிரன் அதிபதி, உங்களுக்கும் 7ஆம் இடம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அவங்கள அனுசரித்து உங்கள் குடும்பத்தை எடுத்து நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலியாக போகக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்கள் ஆணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனைவி சுமங்கலியாக போய் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், போன ஜென்மத்தில் நீங்கள் யாரை விரும்புனீங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். இந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தோட தொடர்பு அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. உங்களுக்கு கூட்டு தொழில் ஆகும், ஆனால் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. தசாபுத்தி உங்களோட ராசி கட்டத்தில் வந்து எப்படி இருக்குது, கூட்டு தொழில் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஆனால் மேஷ லக்னக்காரங்களுக்கு நார்மலாகவே கூட்டு தொழில் அப்படிங்கிறது செட் ஆகுங்க. அடுத்து 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சகங்க. இது வந்து உங்களுக்கும் 8, காலபுருஷனுக்கும் 8ஆம் இடம். இதற்கான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகமாக வரனால நீர்நிலைகளுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி இந்த 8ஆம் வீடு காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக இருக்கிறனால குடும்பத்துக்கு தெரியாமல் எந்த ரகசிய விஷயங்களையும் செய்யக்கூடாதுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே தான் உண்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆனால் ஒரு தோல்வின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் துவண்டே போக மாட்டீங்க. வாட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்துன்னு போயிட்டு ஜெயிக்கிறதுக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட உயிர் போகணும். 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களுக்கு உயிர் போகணும், போதுப்பா நம்ம கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உங்களுக்கான உயிர் வந்து பிரியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு அப்படின்னா தனுசுங்க. தனுசுக்கு அதிபதி குரு பகவான். 9ஆம் இடத்தை நம்ம பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் தான் நமக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தைக்கான ஸ்தானம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து உங்களுக்கு ஒரு குரு மாதிரி செயல்படுவார். அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு போகிறது, கோயில்களுக்கு முன்னாடி நின்று வேலைகளை செய்கிறது, ஆன்மீக பயணம், 9ஆம் இடம் பயணம், அந்த ஆன்மீக பயணமும் நீங்கள் வந்து செய்யறதுக்கான ஒரு சூழல் சூப்பராக இருக்குதுங்க. முன்னோர்கள் வந்து சொத்து, ஆனால் முன்னோர்கள் சொத்து கிடைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சிரமம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட தந்தைக்கு ஒரு நல்ல மகனாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவோ நல்ல தாயாகவோ இருப்பீர்கள். அதாவது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் சூப்பராக இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு உதவின்னு கேட்டால், கைடன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அடுத்து 10ஆம் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்தோட வீடுங்க. இது வந்து சனியோட வீடு. 10ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கும் 10, உங்களுக்கும் 10. அப்போ உங்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி தனித்தன்மையோடு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் தொழிலில் செய்வீங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடியவர்கள், தொழில் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்யறதுக்கான வாய்ப்புகள்
உங்களுக்கு நன்றாக அமையும் இயற்கையாகவே. மற்றபடி கிரக அமைப்புகளை பார்த்து தான் மற்ற விஷயங்களை நம்ம சொல்ல முடியுங்க. 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு கும்ப வீடு, இதுவுமே காலபுருஷனுக்கும் 11, உங்களுக்கும் 11. இதுக்கு அதிபதி யார் அப்படின்னா சனிங்க. இப்போ உங்களோட சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு லாபம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உங்களோட லாபத்தில் குறிப்பிட்ட பர்சன்டேஜை தானத்துக்குன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ரொம்பலாம் வேண்டாம். உங்களோட டர்ன் ஓவர் லக்கிய சொல்லலைங்க, உங்களோட லாபத்தில் ஒரு பகுதியை நான் வந்து தான தர்மங்களுக்கு ஒதுக்குறேன் அப்படின்னு ஒதுக்கி நீங்கள் மாதங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக உங்களோட தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு அப்படின்னா மீனத்தோட வீடுங்க. மீனத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவானுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, அதாவது மீனம் வந்து குருவோட வீடாக வரனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சூப்பராக வரும். அதே மாதிரி நல்ல தூக்கம் கிடைக்கும். வெளிநாட்டு செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய இறை நம்பிக்கையோட நிறைய கோயில்களுக்கு போகிறது, வெளிநாட்டு பயணம் போகிறது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டியவை அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கான சூப்பரான நம்பர்ஸ் 1, 5, 9 இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து லக்கி நம்பர்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலய வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக வியாழக்கிழமை கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. டெய்லியும் போகிறது நல்லதுன்னு சொன்னேன், இருந்தாலும் வியாழக்கிழமை போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கான ரத்தினங்கள்னு பார்த்தோம்னா பவளம், மாணிக்கம், மஞ்சள் புஷ்பராகம் இதை வந்து போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு நல்லது கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவணி மாதம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஆவணி மாதம் பண்ணக்கூடிய திருமணம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் திருமணத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஆவணி மாதம் மேஷ லக்னக்காரங்க முகூர்த்த தேதியை வச்சுக்கும் போது அவங்க திருமண வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நாங்கள் வீடு கட்டுறோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும், எந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான மாதம் வைகாசி மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வைகாசி மாதம் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போகும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செவ்வாய் உங்களுக்கு அதிபதியாக வரனால முருகன் வழிபாடும் உங்களுக்கு நன்மை பயக்குங்க. இது வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோங்க. இந்த லக்ன பலன்களில் உங்களுக்கு லக்னத்தில் ஏதாவது டவுட்டு, இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம், இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பலன்களை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.